அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. பெற்ற தாய் தந்தையினை வணங்கிக் கொள்வோம். இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவரது பொற்பாதமும் தொட்டு மனப்பூர்வமாகவும் மானசீகமாகவும் ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டு இன்றைய வகுப்பினை ஆரம்பிக்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போவதுல பலன் சொல்றதுக்கும் காலபுருஷ தத்துவம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம காலபுருஷ தத்துவம் எதை அடிப்படையா வச்சிருக்காங்க அப்படின்னா, பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் அடிப்படையா வச்சு அந்த ஜாதக கட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இத பூமியை மையப்படுத்தி எழுதியிருக்காங்க. பூமிய மற்ற கிரகங்களுக்கு எப்படி பலன் தருது, அது உங்களுடைய ஒளிக்கதிர் இங்க எப்படி படுது, நமக்கு என்ன பலன் தருதுங்கிறத மையப்படுத்தி எழுதியிருக்காங்க. அதனாலதான் உள்ளுக்குள்ளார பூமி இருக்காது. இப்ப ஒரு வீட்டையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க, 12 பாகமா பிரிக்கிறாங்க. அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், மோட்சம். இப்ப இதையும் சரம், சிரம், உபயம் இதையும் மையப்படுத்தி தான் அந்த கிரகங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. உச்சம், நீச்சம், ஆட்சி, இது பாதகம் எல்லாமே அதுலதான் ஒளிஞ்சிருக்குது. அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குதுங்க. இப்ப சரிங்க, உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன? முதல்ல அது ஒளி தத்துவம். ஒரு கிரகம் சுத்தி வரும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வந்து தன்னுடைய ஒளியாற்றல் முழுவதையும் ஒரே இடத்துல குவிக்குது. அப்படி குவிக்கும் போது அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அந்த பாகத்துல இருட்டாயிரும். அங்க இந்த கிரகத்தினுடைய ஆற்றல் இருக்காது. இப்படி குவிக்கக்கூடிய இடம், அதிகமான ஒளி இருக்கிற இடம் உச்சம்னும், அந்த ஒளி அதுக்கு நேர் ஆப்போசிட் 7ஆம் இடத்துல நீச்சம்னு சொல்லப்படுது. இந்த உச்ச நீச்சம் இது வந்து நேரா குமியும் போது, இப்படி முன்னாடி குமியும் போது இந்த பக்கத்துல இவங்களுடைய சொந்த வீடுகள்ல கொஞ்சம் விடும். அதை ஆட்சின்னு சொல்றாங்க. இந்த ஒளிதான் அந்த உச்ச நீச்ச ஆட்சிகளை நிர்ணயிக்குது. இது வந்து அதை மையமா வச்சுதான் எழுதியிருக்காங்க. சரிங்க, இதுதான் உச்ச நீச்சத்துக்கு உண்டான அர்த்தம். இப்ப வந்து நம்ம இந்த சரம், சிரம், உபயம்லாம் வச்சு இதை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஸ்கிரீன் வந்து என்னுடைய ஸ்கிரீனுக்கு வந்துருங்க. நான் பேசுறது கேட்கல, நான் மட்டும் சொல்லுங்க, ப்ளூடூத் போட்டுக்கிறேன். பெருசா போட்டுக்கோங்க. நான் ஒவ்வொரு எழுத்து எழுதிட்டு அடிச்சிருவேன், நீங்க அதனால பெருசா போட்டுக்கோங்க கொஞ்சம். இதுக்கு பேரு சரராசி. சரம், மேசம் சரம். அடுத்தது சிரம். சிரம்னு சொல்லுவாங்க, சிரம்னு சொல்லுவாங்க. உபயம். இந்த மூணும் வரிசையா தொடர்ந்து வரும். சரம், சிரம், உபயம். சரம், சிரம், உபயம். இந்த சரராசிகள் எல்லாம் இதை வந்து வீதின்னு சொல்லுவாங்க. இந்த மூலையும் சரவீதி, ஸ்திரவீதி, உபய வீதி. இந்த வீதியை மையமா வச்சு அது கூட ஜாயின் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த வீதியுமே சூரியனை மையப்படுத்தி தான் எழுதப்பட்டது. இந்த சரம், சிரம், உபயங்கிறது வீதின்னு பேர். இதை சூரியனை மைய வச்சுதான் எழுதிட்டு வச்சிருக்காங்க. இப்ப இது இந்த சரம், சிரம், உபயன்னு தொடர்ந்து வரும். இப்படி 12 கட்டத்துக்கு வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது அறம். அறம், பொருள், இன்பம், மோட்சம். அடுத்தது அறம், பொருள், இன்பம், மோட்சம். இப்படிதான் வந்து ஒவ்வொன்றுமே வரும். வரிசையா 4 நாளா வருது. சரி, இங்க பாருங்க, இந்த அறம் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்ம திரிகோணம் பேரு.
இதுக்கு 1, 5, 9 கனெக்ட் ஆகும். இந்த சரராசி இந்த ஸ்திர ராசியோட கனெக்ட் ஆகும். இது இங்க வந்துடும். சரிங்களா? இப்படி இது முக்கோணமா கனெக்ட் ஆகும். இது தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ஆறாம்னு சொல்றோம் நம்ம. தர்மம்னா என்னங்க? அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாம வாழக்கூடியது. நேர்மையான வழியில வாழ்றது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தரம், ஒரு ஸ்திரம், ஒரு உபயம் சேரும். இந்த 3ம் இணைஞ்சுதான் இருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரு சரம், ஒரு ஸ்திரம், ஒரு உபயம் இணைஞ்சுதான் இருக்கும். அற வழியில போறது. அற வழியில போனா நம்ம நன்மை நடக்கும். எங்க நம்ம எல்லாத்தையும் கொண்டு எங்க சேர்த்துவாங்க? இந்த சேர்த்துவாங்க, இந்த இடத்துல சேர்த்துவாங்க. அற வழியில தான் நீ நடக்கணும். இந்த அற வழியிலேயே பொருள் சேர்த்தணும். இது பொருள். வெறுசா அறவழியில மட்டும் நடக்கக்கூடாது. அறவழியில தன் குடும்பத்தை பார்க்கணும், பொருள் சேர்த்தணும். பொருள் சேர்க்கணும்னு அறத்தை விட்டுறக்கூடாது. அறம் தன் வீட்டுக்கு விரயம் ஆகுது, விரயம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ராசிக்கும் பின் கட்டத்திலிருந்து தான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு கிரகத்துடைய ஒரு வீட்டுக்கு அதனுடைய பின் வீட்டுல இருந்து சப்போர்ட் கிடைக்கும். அப்ப இந்த அறவழியில போய் நீ பொருள் சேர்த்தினாதான் இந்த இன்பத்தை நேர்மையான முறையில அனுபவிக்க முடியும். இந்த அற வழியில பொருள் சேர்த்து இன்பத்தை நேர்மையான முறையில அனுபவிச்சா மோட்சம் கிட்டும். மோட்சம்னா என்னங்க? வாழும் போதே நிம்மதியா இருக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம். வாழும் போதே நிம்மதியா இருக்கிறதுக்கு பேரு மோட்சம். இப்ப இந்த வழியிலேயே நம்ம வந்தா கடைசியில இங்க சுக்கரன் உச்சமாவாரு. சுக்கரன் உச்சமாவாருங்க. இத மோட்ச வீடு. நம்ம இறைநிலையிட்ட போய் சேரணும்னா கரெக்டான வழியில நடக்கணும், நேர்மையான வழியில நடக்கணும் தான் அறத்தை முதல்ல வச்சிருக்காங்க. சரிங்களா? இது அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா சூரியன் இத ஒரு விதை. இந்த பூமியை மையப்படுத்த எழுதியிருக்காங்கன்னு வச்சிருக்காங்க. ஒரு விதை, நம்ம தான் அந்த விதை. சரிங்களா? நம்ம தான். நமக்கு என்ன வேணுங்க? முதல்ல இந்த வீட்டுக்கு சூரியனை உச்சம் கொடுத்துட்டாங்க. இது ஏன் சூரியன் உச்சம்? அற வீட்டுல சூரியன் உச்சம். நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? சூரியன் நேர்மையானவர். காரணத்துக்கு இப்ப எங்க வந்ததுன்னு ஞாபகம் இருக்குதுங்களா? சூரியன் நேர்மையானவர், அறவழியில நடக்கக்கூடியவர். சூரியன் கிட்ட தவறு சொல்ல மாட்டாங்க யாரும். அப்ப எங்க வருதுங்க? அற வீட்டுல சூரியன் உச்சம். ஒரு விதை இருந்ததுன்னா அந்த விதைக்கு உயிர் இருக்கணும். உயிர் இருந்தாதான் அது முளைச்சு நமக்கு பயன் தரும். இப்ப நம்ம உடம்புல ஹீட் இருக்கணும், சூடு இல்லைன்னா நம்ம உயிர் கிடையாதுங்க, நம்ம இறந்து போயிட்டதா அர்த்தம். அப்ப உடலுக்கு மிதமான சூடு வேணும். இந்த நெருப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த நெருப்பு சர நெருப்பு, இந்த நெருப்பு ஸ்திரம், இது உபயம். இதை நீத்து ஆத்து போயிடும். இதை ஊதி ஊதி பெருசு பண்ணணும், இல்லைன்னா இது இருக்கிற இடம் தெரியாம ஆத்து போயிடும். உடம்புக்கு மென்மையான ஒரு சூடு, நேரா மெல்லிசா எரியறது, விளக்கு தெரியுது, விளக்கு எரியறது தான் இந்த நெருப்பு. அது மாதிரி ஒரு சராசரியா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹீட் நம்ம உடம்புக்கு தேவை. அதே மாதிரிதான் ஒரு விதை முளைத்து வருவதற்கும் அதுக்குள்ளார ஹீட் இருக்கும். அதுதான் உயிர் அப்படின்னு சொல்றது. அப்ப சூரியனை நம்ம உயிர்காரர்கள் சொல்றோம் இல்லைங்களா? உயிரணுக்களுக்கு சொந்தக்காரனும் சூரியன் தான், உயிர்காரங்களும் சூரியன் தான். இப்ப இந்த சூரியனை இந்த வீட்டுல உச்சமடைய வைக்கிறாங்க. சரிங்களா? இந்த சூரியன் அப்படிங்கக்கூடியது என்ன வருதுங்க? நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசியில சூரியன் உச்சம். அடுத்த ராசி என்ன ராசிங்க? இந்த இதெல்லாம் நான் அழிச்சிருக்கேன், அந்த பொருள் ராசி இதெல்லாம். அடுத்த ராசி நிலம். இப்ப நிலராசி. இந்த விதையை கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம வைக்க போறோம். நிலராசி. இந்த நிலராசினா இந்த விதைய மண்ணுக்குள்ள வச்சாதான் அது முளைச்சு வரும், இல்லைன்னா வெறும் விதையாதான் இருக்கும். அப்ப அந்த விதை முளைச்சு வரணும்னா அதுக்கு நெருப்பு இருக்கணும், அதுக்கு உயிர் இருக்கணும் உள்ளுக்குள்ளார. அது முளைக்கணும்னா அதுக்கு நிலம் தேவை. நம்ம உடம்ப என்ன சொல்றோங்க? மண்ணுடல்னு சொல்றோம். நம்ம உடம்புக்குள்ள அந்த உயிர், அந்த ஹீட் இருக்கணும்னா இந்த உடம்பு கண்டிப்பா தேவை. அந்த உடம்பு தான் நிலம். அந்த நிலத்துக்கு சொந்த உடல்காரகன் சந்திரன், மனோகாரகன் உடல்காரனும் சொல்லப்படுது. அதனுடைய காரகத்துவத்தை இங்க கொண்டு உச்சமடைய வச்சுட்டாங்க. சந்திரன் இங்க ஏன் உச்சமடைஞ்சாருன்னு தெரியுதுங்களா? அடுத்தது இது என்னதுங்க? காற்று ராசி.
இப்ப இந்த விதைய நிலத்துக்குள்ள வச்சாச்சு. இந்த நிலம் மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அது மூச்சு விடுறதுக்கு காத்து வேணும். அந்த காத்து இருந்தாதான் அது மூச்சு விடும், செத்து போகாம இருக்கும். அது மூச்சு விட்டாதான் முளைச்சு வரும். அப்ப மூச்சு விடுறதுக்கு என்ன வேணுங்க? காற்று வேணும். சரி, காத்தும் இப்ப கிடைச்சிருச்சு. இந்த காத்து இங்க உச்சையா அடைந்து அப்புறம் சொல்றேன். இங்க காத்தும் கிடைச்சிருச்சு. இங்க காத்து கிடைக்கிற இடத்துல அடுத்தது நீர் விடணும், நீர் ராசி. அப்ப அந்த செடிக்கு தண்ணி ஊத்துனாதான் அது முளைச்சு வரும். இப்ப நம்ம உடம்புல இது உடம்புன்னு சொல்லியாச்சு, இது மூச்சு காற்று. அடுத்தது என்னங்க? நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்த ஓட்டம், ஓட்டங்கள் எல்லாம் நீர் சக்தி எல்லாமே உமிழ் நீர்ல இருந்து ரத்தத்துல இருந்து எல்லாமே கடகத்துல வந்துடும். அதனாலதான் கடகம் கெட்டா சுகம் கெட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கடகம் கெட்டு போச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள உடைய ரத்த ஓட்டத்துல இருந்து உமிழ்நீர் சுரக்கிறதுல இருந்து எல்லாமே நமக்கு கெட்டு போயிடும். அப்ப உடல் உறுப்புகள் கெட்டுரும், ஹார்ட் பிரச்சனை வரும். இதெல்லாம் அதனாலதான் கடகம் கெடக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப இது எல்லாம் கரெக்டா வரணும். சரி, இப்ப இந்த வீட்டுல பார்க்கலாம். சூரியன் இருக்குது அப்படிங்கும் போது சூரியன் உயிர். இந்த உயிருக்கு நல்ல நிலம் வேணும் முளைக்கிறதுக்கு. இந்த நிலம் என்ன நிலங்க? வண்டல் மண். மகரங்கிறது மண்டல் மண். அப்ப சூரியன் உச்சமடைகிற இடத்துல சனி நீசமடைகிறார். வண்டல் மண் நீசமடைஞ்சிருக்கு. இது ஒரு பொருளா தத்துவமா நம்ம பாக்குறோம். நிலத்தத்துவம் நீர் தத்துவமா பார்க்கும்போது அதே விஷயத்த சூரியன் அப்பா, சனி மகன். அப்பாவின் கை ஓங்கி இருக்கும் போது மகனுடைய கை தாழ்ந்து இருக்கணும். அப்பாவுக்கு கட்டுப்பட்டு மகன் நடந்துதான் ஆகணும். இது நம்ம வாழ்க்கை முறை தத்துவம். நம்ம வாழ்க்கையில நம்ம உயிரினங்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதுனால மனிதனுக்காக எழுதப்பட்டதுனால அப்பா உச்சமடையக்கூடிய இடத்துல சனி கட்டுப்பட்டு நடக்கணும். அப்பா சொல் போய் கேட்டு நடந்தா அவனுக்கு நன்மை நடக்கும். அப்பா தன்னுடைய பாதையில ஒன்னோட குழந்தைகளை படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு வேலைக்கு அனுப்பி அவர் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவருக்கு வயசாயிரும். அப்பாவுடைய இந்த இடத்துல பாருங்க, செயல்பாடுகள் குறைந்து போகும். அப்பாவால கம்பீரமா இருக்க முடியாது, வயசாயிரும். அப்ப இங்க நீசமடைஞ்சிருவாரு. நீசமடையும் போது அந்த குடும்பத்தை மகன் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. அப்ப சனி இங்க உச்சமடையணும். அப்ப அப்பாவுக்கு அடுத்தது அவன் அந்த குடும்பத்தை பார்க்கணும். அதனால இங்க அவரு உச்சமடையணும். இப்ப நம்ம சொல்லிட்டோம், இது வண்டல் மண், அது உயிர். அந்த உயிர் வண்டல் மண்ல முளைக்காது, அதனால அங்க அது நீச்சமாயிருச்சு. இது காரகத்துவம். இது நம்ம வாழ்க்கைக்காக சொல்லப்பட்டது. இப்ப அடுத்தது பாருங்க, இந்த சந்திரன் உச்சம், இங்க நீசம். சரிங்களா? இங்க வேற எந்த கிரகமும் உச்சம் அடையாது, எந்த கிரகமும் நீசம் அடையாது. சந்திரன் உச்சமடை கொடுத்துக்க. நில வீட்டுல இந்த நிலம் நல்ல நிலமாக இருந்தாதான் அந்த முளைச்சு வரும். அது இல்லைன்னா என்ன ஆகுங்க? ஒரு கிரகம் நீசம் அடைந்தால் இந்த ராசிக்கு உண்டான அந்த மண்ணுல ஒரு சத்து குறைபாடு வந்துடும். அப்ப எல்லா கிரகத்துக்கும் ஒரு சத்து உண்டு. அந்த சத்து இங்க குறைஞ்சிருச்சுன்னா, நம்ம உடம்புல ஒரு சத்து குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு எப்படி நோய் வரும்? நம்ம எப்படி நோஞ்சான படுத்துறோமோ அதே மாதிரி அந்த செடியும் நோஞ்சான ஆயிரும். அந்த இடத்துல எந்த கிரகமும் நீசம் அடைய வேண்டாம். அதனால அங்க நீசம் கொடுக்கல. அதேதான் இங்க நீசம் அடையக்கூடிய இடத்துல ஒரு தாயின் கொண்டு வரலாம், அது அப்பான்னு கொண்டு வரணும், இது தாயின் கொண்டு வரும். தாய் தான் உச்சமடையக்கூடிய இடத்துல தனக்கு கீழே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி யாரையும் தாய் பாக்குறது இல்ல. தன்னுடைய உச்ச நீச்ச வீட்டுகளில் தன் குடும்பத்தை சார்ந்த யாருமே உச்சமாவோ நீச்சமாவோ அடைய வேண்டாம். நான் மட்டும் தனியா கஷ்டப்பட்டுக்கிறேன், பரவாயில்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி தாய் அனுசரிச்சு போற மாதிரிதான் இந்த கிரகமும் வேற யாரையும் உச்சமும் அடைய விடல, யாரையும் நீசமும் அடைய விடல. அம்மாவுக்கு ஒரு அவமானம், ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா குழந்தை கஷ்டப்படணும்னு அம்மா நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க இல்லையா? அந்த தத்துவத்தை தான் இங்க உள்ள வச்சிருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்க, இங்க காற்று. இந்த காற்று மண்ணுக்குள்ளார போகணும். இங்க நிலம் இல்ல, மண்ணுக்குள்ள போகணும். மண்ணுக்குள்ளார உள்ள போனாதான் இந்த விதைக்கு மூச்சு காத்த கொடுக்க முடியும். இந்த மண்ணுக்குள்ளார இந்த காற்று வீடு புதனோட வீடு இங்க இருக்கு பாருங்க, அதே வீடு. இது மண்ணு, நிலத்தத்துவம். புதனுடைய காற்று வீடும் வந்துருது. ஏன்னா புதன் தான் காற்றுக்கு உண்டான கிரகம், ஆக்சிஜனுக்கு உண்டான கிரகம் புதன். அந்த புதனுடைய வீடு இங்க வந்ததுனால இது தன் வீட்டுல போய் உள்ளுக்குள்ளார போய் அந்த விதைக்கு சத்து கொடுக்க முடியுங்கிறதுனால அது இங்க வந்துட்டாரு. அவர் அந்த வீடை விட்டு இங்க வந்துட்டாரு. இங்க உச்சமடைஞ்சிட்டார் புதன்.
சரிங்களா? இதுதான் இந்த 3 வீட்டுக்கு உண்டானது. இப்ப இத வச்சுக்கோங்க. இப்படியே புதனுக்கு வரலாம். இங்க புதன் அப்படிங்கக்கூடியது நமக்கு புத்திசாலித்தனம். சுக்கிரன் அப்படிங்கக்கூடியது பொருள் ராசி, அறிவு, காமம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். புத்திசாலித்தனம் அதிகமா இருக்குது. இது வேலைன்னு கூடிய 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவத்துல புதன் உச்சமாயிட்டாருன்னா சுக்கர் நீசமா இருந்தாலும் இந்த தொழிலை நல்ல விதமா செய்ய முடியும். இது நமக்காக சொல்லப்பட்டது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பாக்கலாம். நான் என்ன மட்டும் சொல்லியிருக்கேன் இல்லையா? யாராவது யோசிச்சு சொல்லுங்க. அறிவு அதிகமானால் காமத்துக்கு இடமில்லை. அறிவு அதிகமானால் காமத்துக்கு இடமில்லை. காமம் அதிகமானால் அறிவுக்கு இடமில்லை. சரி, நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே போய் 7 விதமான தாதுக்களாக மாறுது. சரிங்களா? எலும்பு, ரத்தம், சதை, தோல், மஞ்சை, விந்துநாதம், மூளை அப்படிங்கக்கூடிய 7 விஷயமா நம்ம உடம்புக்குள்ள மாறுது. இந்த புதன் என்ன செய்யறாருங்க, 14 வயது வரை நமக்கு அறிவா ஆகிறாரு. நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து போய் நமக்கு அறிவா இந்த புதன் வேலை செய்யறாரு. அப்ப நமக்கு காமம் இருக்காது. இந்த புதன் நமக்கு அறிவு வளர்ச்சி ஆகும் போது இந்த சுக்கரனும் வேலை செய்ய மாட்டாரு. நம்மளுடைய அறிவு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி நிற்கும் போது அந்த விந்துநாதம் என்ன செய்யுங்க, மேல இருந்து மூளையிலிருந்து கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்கும். இறங்கி மூலாதாரத்துல நிற்கும். அப்படி நிற்கும் போது இந்த புதன் அடிமையாயிரும், கண்ட்ரோல் ஆயிரும். அறிவு வளர்ச்சி அதோட நின்றும். இந்த சுக்கிரன் நமக்கு காமத்தை தருவாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு காமம் உருவாகும். அது வரைக்கும் ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் நமக்கு தெரியாது, குழந்தையாதான் இருப்போம். அதனாலதான் அறிவு வளர்ச்சி அடையும் போது சுக்கரனை நீசம் பண்ணிட்டாங்க. சுக்கரன் வேலை செய்யும் போது அறிவு நீசம் அடைஞ்சிரும். இது நம்ம உடம்புக்குள்ள உள்ளதேதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, இப்ப இது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்தது இங்க வாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் நீசம். சரிங்களா? குருன இது தாய் வீடு, அம்மாவுடைய வீடு, சுகஸ்தானம். இங்க தாய் வீட்டுல குருங்கிற குழந்தை உற்பத்தி ஆகும் போது அந்த வீட்டுக்குள்ளார இது ஜீவன். குருங்கிறது ஜீவன். இதெல்லாம் சேர்ந்து முளைச்சு ஜீவனா வெளியே வருது. ஜீவனா வெளியே வருது. அப்ப அதிகப்படியான ஹீட் இருக்கக்கூடாது. அதிகப்படியான சூடு இருந்தா என்ன ஆகுங்க, அபாஷன் ஆயிரும். அப்ப இந்த நெருப்ப இந்த நீர் அணைச்சிருக்கு. அதனாலதான் நீசம். சரிங்களா? இங்கதான் கொண்டு காலபுருஷ தத்துவத்துல அடிப்படையில ஆடி மாசம் ஒண்ணு சேரக்கூடாது, சேர்ந்தா குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க. இந்த ஆடி மாச தத்துவம் என்னன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஆடி மாசத்துல கரு உருவாச்சுன்னா 4வது மாசம் எலும்பு உருவாகும். அது துளாராசி. அந்த இடத்துல சூரியன். என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்லாதீங்க, எங்கிட்ட அடிப்படை படிச்சது சொல்லாதீங்க. அக்னி நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும். அதனால அக்னி நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தா என்ன ஆயிருங்க சார்? கஷ்டப்படும். சரிங்க, இப்ப பாருங்க, கடகம் அப்படிங்கிறது ஆடி மாசம். இங்க சித்திரை வைகாசில இருக்கு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாசம். இப்ப இந்த மாசம் ஒண்ணு சேரும் போது இது ஒரு சின்ன பூச்சி மாதிரிதான் இப்படி இருக்கும். இப்படி ஊழ்ந்து போயிட்டு இருக்கும். சின்ன பூச்சியாட்டம் அந்த ஒரு மாசம் அது வந்துட்டு இருக்கும். இது கண்டு இங்க வரும்போது ஒரு சதபிண்ட மாதிரி வரும். சரிங்களா? இது கை கால் மூக்களை எதுவும் இருக்காது, வெறும் சதைதான். 3வது வீட்டுக்கு வரும்போது அது என்ன செய்யும், 3வது மாசம் அதுக்கு ஒரு கை கால், இந்த கண்ணு மூக்கெல்லாம் வாயெல்லாம் முளைக்கும். அதுக்கு அடுத்தது 4வது வீட்டுக்கு வரும்போது எலும்பு உற்பத்தி ஆகும். எலும்பு உற்பத்தி ஆகும். எலும்புக்கு காரகன் சூரியன்.